ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி எங்கள் கிராமத்தில் எங்கள் குடும்பங்களோடு சேர்ந்து நாங்கள் ஒரு வான்கோழி பிரியாணி பண்ணியிருக்கோம். அது எப்படி செய்கிறதுன்னு தான் உங்களுக்கும் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம அடுப்பெல்லாம் இங்கே செட் ஆகிட்டு இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். இது தண்ணி எதுக்குன்னா, இந்த தண்ணியில் தான் நம்ம இன்றைக்கி கோழியை க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம். இது தோல் உரித்து எடுத்தாச்சுன்னா அது டேஸ்ட்டே போயிடும். ஸோ இன்றைக்கி இந்த வெந்நீரில் தான் நம்ம வான்கோழியை க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், இப்படி தான் நல்லா கோழியை க்ளீன் பண்ணி எடுக்கணும். க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ண போகிறோம். இப்போ சின்ன சின்னதாக இதை பீஸ் போட்டுருவோம். ரொம்ப பெரிய பீஸாக இருக்கக்கூடாது, ஏன்னா சீக்கிரம் வேகாது. ஸோ ஒரு சின்ன பீஸாகவே போட்டுருங்க. பாருங்கள், பீஸ் போட்டு எடுத்தாச்சு. இப்போ இதை நாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருவோம். ஒரு 4 தண்ணியெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். வெங்காயம், தக்காளி எல்லாமே இப்படி ஸ்லைஸாக கட் பண்ணிடுங்க. அப்படியே புதினா இலையும் கட் பண்ணி எடுத்துருங்க. புதினா இலை, மல்லி இலை எல்லாமே கட் பண்ணி எடுத்துருங்க. ரெம்ப இலையும் கட் பண்ணி எடுத்துருங்க. எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், அடுத்ததான் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு பிரியாணி வட்டையை வச்சுருங்க அடுப்பில்.
தேவையான அளவு எண்ணெய் விட்டுருங்க. பட்டை கிராம்பு மசாலா போட்டுருங்க. இப்போ நம்ம பட்டை கிராம்பு மசாலா எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி வந்துட்டு இப்போ நம்ம இலைகளெல்லாம் சேர்த்துருவோம். 2 இலை புதினா இலை, மல்லிக்கீரை இதெல்லாம் சேர்த்துருவோம். போட்டு கிளறி விட்டுருங்க. இந்த இலைகள் வந்து நல்லா கலராகி ஒரு பிளாக் கலர்லாம் வந்தோடனே வெங்காயத்தை போட்டுருங்க. இப்போ நம்ம சிக்கனை வந்து மேக்னேட் பண்ணி வச்சுருவோம். அதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. தயிர் வேணால் தயிரும் கூட சேர்த்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி இதில் சேர்க்கலை. வெங்காயம்லாம் நல்லா வதங்கிட்டு இந்த டைமில் தக்காளி சேர்த்துருவோம். எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் வந்து மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா சீக்கிரம் அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம மசாலா சேர்த்துருவோம். இது வந்து நாங்கள் வீட்டிலே திரிச்ச வத்தல் பொடி, மல்லித்தூள் வறுத்து திரித்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துருக்கோம். பிரியாணி மசாலா தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு போட்டுருங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ ஒரு எலுமிச்சை ஊற்றிடுங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. தேவையான அளவு தயிர் விட்டுருங்க. இப்போ நம்ம சிக்கன் வேகிறதுக்கு மூடி வச்சுருவோம். தண்ணி நாங்கள் சேர்க்கல, அதுலேருந்தே தண்ணி இருக்கும், நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கிடலாம். இப்போ சிக்கன் வெந்துட்டு பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துருங்க. பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இந்த டைமில் அரிசி சேர்த்துருவோம். நாங்கள் இன்றைக்கி இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துருக்கோம், அதுதான் சேர்த்துருக்கோம். நாங்கள் இன்றைக்கி 5 கிலோ அரிசி எடுத்துருக்கோம். அரிசியை போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. ரொம்ப கிளறக்கூடாது, கிளறுனா அரிசி வந்து நொறுங்கி போயிடும். ஸோ அப்படியே மூடி வச்சுருங்க.
ஒரு 10 மினிட் ஆகிட்டு 10 மினிட் ஆன உடனே மேலே கனல் போட்டுருங்க. பத்து மினிட் ஆகிட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை எல்லாம் போட்டுருவோம். பாருங்கள் சூப்பராக இருக்குது. வான்கோழி பிரியாணி ரெடி ஆகிட்டு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வான்கோழி பிரியாணி ரெடி ஆகிட்டு. இப்போ கொஞ்சமாக மல்லித்தழையை மேலே தூவிடுங்க. இது நமக்கு நல்ல ஸ்மெல் கொடுக்கும். டேஸ்டியான வான்கோழி பிரியாணி ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.